அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா உங்க கடிதத்தை கொடுத்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிண்ணா, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். சரிண்ணா, அண்ணா உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்கண்ணா. ஆனா நாங்க வந்து சேலம் மாவட்டங்கண்ணா, தாண்டானூர் பனைமடல்ண்ணா. சரிங்க. கிங் மேக்கர் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சு நடத்திட்டு இருக்கோங்கண்ணா. நல்லா இயற்கை அழகான ஊரு. நார்மலா நல்லா எங்க ஊர்ல முக்கியமான தொழில்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தாங்கண்ணா. சரிங்க. ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடுனா இப்ப ஒரு 10 வருஷத்துல தானே நம்ம ஊருக்கு, அதாவது சேலம் மாவட்டத்துல தாண்டானூர் பனைமடல் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடுனா இப்போ ஒரு 10 வருஷத்து அளவுல தானே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த டிவில பாக்குறது அது கூட தான் இருந்தது. பொங்கல் தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு விடுவோம், ஊர்ல மாடு விடுவோம். அதுல பார்த்து ஆர்வமாகி முதல்ல வந்து ஏர் மாடுங்கள்லாம் விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் மேல போவோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு மாடு வந்து அண்ணன் ஒருத்தர் வாங்கி வளர்த்தாரு, இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு. தாண்டானூர் சேவலன்னா எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அளவில் எல்லாத்துக்கும் தெரியும். அவரை பார்த்து நாங்க மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு மாடு ஒன்று வாங்கினேன். அந்த மாடு தாங்கண்ணா இந்த மாடு. இந்த வத்திரப்புல இருந்து ஜெயில் திரு கௌதமன் வந்துச்சு. அவருக்கு அண்ணா அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அண்ணா வாங்கிட்டு வந்தாரு. அவர்கிட்ட இருந்து கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தர்கிட்ட போச்சு. அவர்கிட்ட இருந்து நான் ரொம்ப பிரியப்பட்டு கேட்டேன். அண்ணன் வந்து ராமதாஸ் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தாருங்கண்ணா. ஒரு 6-7 வருஷமா நான் வச்சிருக்கேங்க இந்த காலம். ஆமாங்கண்ணா, வத்திரப்ப கிடை மாடுங்கண்ணா. சரி, இது எத்தனை கலங்கள் கண்டுக்கணும்? இது வரைக்கும் ஒரு 6 அடி ஒத்துருக்கேங்க. அவ்வளவுதாங்கண்ணா ஒத்துருக்கோம். ரொம்ப கேடிங்கண்ணா. இந்த இடத்துல எப்படி அமைதியா நிக்குதோ அப்படி வெளியில போனா நிக்காதுங்கண்ணா. ரொம்ப சேட்டக்கார பையன் வச்சுங்களேன். சரிங்க. உங்க குரூப்போட ஸ்டார்? ஆமாண்ணா, நம்ம குரூப் முத கிங் மேக்கர் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு காரணமே இந்த மாடு தாங்க. ஆமாண்ணா, இதை வச்சுதான் நம்ம குரூப் கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு அப்படின்னு வெளியே தெரிய வந்ததுக்கு இந்த மாடு தாங்க காட்டணும். சரி, இப்ப நம்ம குரூப்ல எத்தனை மாடு இருக்கு? நம்ம குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 25 மாடு இருக்குங்க. சரிண்ணா, சரி. 25 மாடு இருக்கு. அவுத்த மாடு ஒரு 20 மாடு இருக்கு. அவுக்காத மாடு ஒரு 5 மாடு இருக்கு. சரி, தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். சரி, இந்த நண்பரை பத்தி சொல்லுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பிங்க தாங்கண்ணா. சரிங்க. தம்பிங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ள எல்லாம் இருக்காங்கண்ணா. எல்லாம் ஆளு ஒரு தொழில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். கோயம்புத்தூர்ல ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கிறான். ஆனா மாட்டு மேல இருக்க ஒரு ஆர்வத்துல இங்க வாங்கி மாடு ஒண்ணு வாங்கி வச்சு வளர்த்துக்கிட்டு எல்லாருமே மாடை பத்தி ஒரு எப்படின்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க. மத்த நாள்ல எங்க இப்ப இருந்தாலுங்கண்ணா பொங்கலானா எல்லாருமே ஊருக்கு வந்துருவாங்க. சரிங்க. ரொம்ப தூரத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பொங்கல் அப்படின்னா ஊருக்கு வந்துருவாங்க. பொங்கல்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா அப்படியே ஜாலியா அந்த பொங்கல் வந்துருச்சுனாலே சின்ராச கையில பிடிக்காதுங்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம பசங்க எல்லாமே அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிடுறோம். சரி, நீங்க இப்போ உங்க மாடுகள்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? மாடுனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து நாங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவுத்த மாடு எதுவுமே நாங்க வாங்கினது இல்லைங்கண்ணா. சரிங்க. அவுத்த மாடு வந்து வாங்கணும் அப்படின்ற ஏற்கனவே நேமான மாடை வாங்கி நம்ம நேமா வரதுல ஒண்ணு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால ஒரு மாடை வந்து பார்த்து கண்ணா வாங்கி அதை நாங்க தீனி கொடுத்து ரெடி பண்ணி வளர்த்து அதை அவுத்து அது மூலியமா நேம் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஆசையில வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா வாங்கி தான் நாங்க அவுத்துருக்கோம். ஆமா, நீங்க ஏற்கனவே அவுத்த மாடை நாங்க எதுவும் வாங்கினது இல்ல, வாங்குற ஐடியாவிலும் இல்லன்னு வச்சுங்களேன். இது கிடமாடை கூட எடுக்கிறோம் அப்படின்னா நாங்க வாங்கி நாங்க கொண்டுட்டு போய் தான் அவுக்கணும் ஒழிஞ்சு வேற ஒருத்தர் கையில நேமா ஓடிட்டு இருந்திருக்கோம். அந்த மாட்டை வாங்கி நம்ம நேமா வரதுல ஒன்றும் இது இல்லைங்களா. அதனால அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்த மாடு 1-2 வெளியில கொடுத்துருக்கோம். இப்ப இந்த மாடு அண்ணாலாம் கூட கேட்டாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சரி இருக்கட்டும், நமக்கு வந்து நேம் வாங்கி கொடுத்தா இந்த மாடு தான் விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நம்ம கிட்டே இருக்கட்டும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். சார், இப்ப நம்ம குரூப்ல மாடு வளர்க்குறாங்க, மாடுல பிடிக்கிறாங்களா? மாடு பிடிக்கிற தம்பி சந்தோஷ் பிடிப்பாங்கண்ணா, நானும் பிடிப்பேன். நான் ஜாலியா போவோம். மாடுனா ஜாலியா பிடிக்கணும். நிக்கிறோம் பிடிக்கிறோம் வந்தா வந்தாண்டா ஒரு மாடு பிடிச்சோம் 2 மாடு பிடிச்சோம் போதும், அவ்வளவுதான் ஆசை. ஒரு ஆசையா பிடிப்போம். தம்பி சந்தோஷம் வந்து நல்லா மாடு பிடிப்பாப்புல. சரிண்ணா. போன வருஷம் இந்த வருஷம் தச்சங்குறிச்சியில போனாப்புல ஒன்னும் கட்ட ரேட்டாவில் போன வருஷம் தச்சங்குறிச்சியில 6 மாடு நல்லா பிடிச்சாரு. நல்ல நேமான மாடெல்லாம் பிடிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளும் மாடு வச்சிருக்கிறதுனால ஒரு மாடு இந்த மாடு பிடிச்சாரு அந்த மாடு பிடிச்சாருங்கும் போது அவங்க மாட்டுக்காரங்க மனசு கஷ்டப்படும் இல்லைங்களா. அதனால நாங்க மாடு பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி பிடிச்சி வீடியோ போடுறது, போட்டோ போடுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னொருத்தவங்களோட மனசு கஷ்டம். நம்ம அந்த வீல்ல இருக்கிறதுனால இப்ப நம்ம மாடு வேற ஒருத்தம் பிடிச்சதை பார்க்கும்போது நமக்கு எப்படி கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால பிடிப்போம். அது ஒன்றும் பெருசா பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டாங்க. ஜாலிக்கு போவோம், ஜாலியா பிடிப்போம், ஜாலியா விளையாடுவோம், அவ்வளவுதாங்கண்ணா. நம்ம குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க மாடு வச்சிருக்கும் போது இந்த குரூப் ஆரம்பிக்கலாம் அந்த குரூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லைங்கண்ணா. மாடு வந்து 2017 இருந்து வளர்த்துட்டு இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கலன் வந்து பாத்தீங்கன்னா 2020 கொண்டு போய் மாடு அவுத்துக்கணும். அவுக்கும் போது நாங்க எதிர்பார்த்ததை விட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா வந்ததுனால நம்ம மாடு ரீச் ஆகணும், நம்ம ஊர் பேர் ரீச் ஆகணும். நம்ம ஊர் வந்து பாத்தீங்கன்னா தாண்டானூர் பனைமடலுங்க. நம்ம ஊர் பேர் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிங் மேக்கர்ஸ் சொல்லிட்டு தம்பிங்க எல்லாத்தையும் என்ன பேர் வைக்கலாம், கிங் மேக்கர்ஸ் ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருந்தாங்கன்னா அதுல இருந்து நம்ம தம்பிங்க எல்லாமே எங்க மாடு வைத்தாலும் கிங் மேக்கர்ஸ் மாடு அப்படின்னு சொல்லி தாங்க நான் வைப்போம். ஃபர்ஸ்ட்
கிங் மேக்கர்ஸ் அப்படின்றது நேம்ல வந்துருங்கண்ணா. அப்புறம் மாட்டோட பேரு, அப்புறம் யாரோட மாடு அப்படின்றது அப்படிதாங்கண்ணா மாடு வைக்க ஆரம்பிச்சோம். 2020 தாங்கண்ணா கிங் மேக்கர்ஸ்னு வச்சோம். அதுல இருந்தாங்கண்ணா அப்படியே நம்ம வெளியில ரீச் ஆக ஆரம்பிச்சோம். மாடுகளை பத்தி பார்க்கலாம். சரிங்கண்ணா, மாடுகளை பத்தி பார்க்கலாம்ண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிங் மேக்கர்ஸ்னு நேம் வைக்கிறதுக்கு காரணமே இவரு தாங்கண்ணா. கிட்டே விட போல. ஆமாங்கண்ணா, ரொம்ப சேட்டக்கார பையங்கண்ணா. இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறதுனால நம்மளாலே பக்கத்துல போக முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனா கட்டுத்தரையில நார்மலா இருக்கும்போது ரொம்ப அமைதியா இருப்பாரு. வெளியில போகும்போது அடை பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் கொஞ்சம் பசங்க எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா வந்திருக்க தம்பிங்க கம்மிங்கண்ணா. வெளியே நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களால வர முடியல. அண்ணன் மூலியமா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத பாத்து கண்டிப்பா நம்ம அடுத்த காணொலி எடுக்கும்போது இப்ப நம்ம மாட்டை பத்தி பார்க்கலாம். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா வேங்கைனா. சரிங்கண்ணா. வேங்கைனா இது நாங்க என்ன பேர் வைக்கிறதுனே தெரியலங்கண்ணா. அண்ணன் ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காருங்கண்ணா. ரொம்ப அவரு நான் இது நேர்ல எல்லாம் சந்திச்சு பேசினதுங்கண்ணா. மாட்டு மூலியமா தானே நமக்கு பழக்கமானாரு. நான் வந்து ஒரு குரூப்ல வந்து இந்த மாதிரி தீனி தீங்க மாட்டுது அப்படின்னு போட்டுருக்கும்போது எங்க கண்ணை எடுத்தீங்க என்ன ஏதுன்னு சொல்லி பேசுறப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாடவத்தால எனக்கு வீடியோ போடுக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்கண்ணா. அண்ணன் வந்து அவரு சிங்கப்பூர்ல வந்து வேலைக்கு போயிருக்காருங்கண்ணா. அங்க இருந்து சொன்னாருங்கண்ணா, என்னப்பா இது வேங்க மாதிரி வருது அப்படின்னாரா. வேங்கையே நல்லா இருக்குண்ணா அப்படின்னு. சரி வேங்கனா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்கண்ணா. அதனால வேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சரிம்மா, உங்க பேர் என்னம்மா? எங்க பேர் வசந்தா. சரிம்மா. எங்க பையன் வந்து சின்ன பையனா இருந்தான். காளையை வந்து வாங்கிட்டு வந்து விட்டா சின்ன காளையா. நாங்க புள்ள மாதிரி என் பையன் மாதிரியே வளர்த்தேன். ஜல்லிக்கட்டுக்கு போனேன். கரெக்ட்ல போய் ஏறிக்கிட்டாங்க. எங்க பசங்க போய் பார்த்தாங்க. முதல் நாள் ஒரு மாசம் 30 நாள் மாடு கீழே வரல. சாப்பிட்டு மேலே படுத்துக்கிச்சு. அவர் ஒரு மாசம் கழிச்சு கீழே வந்தாங்க. கீழே வந்த உடனே என் புள்ள மாதிரி போய் எங்கடா போன வெள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்துட்டாங்க. அப்புறம் கவரு போட்டு புடிச்சிட்டு வந்தேன். கவரு போட்டு புடிச்சு அப்புறம் பசங்களை வர சொல்லி ஏத்திட்டு வந்தேன். எத்தனையோ பேர் கேட்டாங்க வந்து காளைய. நான் கொடுக்க மாட்டேன், என் புள்ள மாதிரி வளர்த்துட்டேன், அதனால என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு இன்னொரு காளையும் பையன் வந்து வாங்கி வந்து விட்டுருக்காங்க. எல்லாம் பேரண்ட்ஸா பசங்க எங்களை பார்த்து எல்லா பசங்களும் காளையை வாங்கி வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எதை பண்ணாலும் கஷ்டத்துலயா கூட நான் வந்து காளையை விற்க மாட்டேன். என் வெள்ளை என்கிட்டே இருக்கட்டும், நான் இருக்கிற வரையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க பையன் வந்து என்னம்மா கம்முனு போக்கணும்னு எங்க பையன் வர நேரம் பாத்துக்குவான். இத்த நேரம் நான் தான் புடிச்சு கட்டுவேன், தீனி போடுவேன், எல்லாம் செய்வேன். எதுவும் பண்ணாது. யாரு காட்டுக்கு வந்தாலும் எனக்கு வெள்ளை காலை தான் தோணேன். நான் வெள்ளை காலையிட்டு போய் இருந்துக்குவேன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மாடு ஒண்ணு பாத்துருக்கமா, வாங்கிட்டு வரேன் பாத்துக்கிறியாமான்னு சொல்லி கேட்டேன். முட்டிட போகுதுப்பா. இல்லம்மா அதெல்லாம் முட்டாது. இல்லப்பா ஜல்லிக்கட்டு மாடுனா முட்டிருமே அப்படின்னாங்க. அதெல்லாம் முட்டாதுமா, ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்களா. ஒரு வருஷத்துல வந்து என்கிட்ட பழகினதை விட அம்மாட்ட ரொம்ப நல்லா பழகிடுச்சுங்க. பக்கத்துல நாம ஒன்னா என்ன பிடிக்க விடுமோ விடாதோ அது அப்புறம் வெளியில போனாதான் என்கிட்ட வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா எந்த கயிறு எதுவுமே இருக்காதுங்கண்ணா. அப்படியே இப்ப இருக்கு அப்படின்னா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மாடு மூக்கு ஃபுல்லாவே புண்ணாயிடுங்கண்ணா. வந்து மூக்கயிறு எல்லாம் ஒத்து விட்டுரும். வெறும் கழுத்து கயிறுல தான் இருக்கீங்கன்னா ஒரு மாசம் 1.5 மாசம் வெறும் கழுத்து கயிறுல இருக்குன்னா அம்மா தான் பிடிச்சு கட்டிட்டு இருப்பாங்க. அம்மா என்ன சொன்னாலும் கேட்கும். பாயாதடா அப்படின்னா பாயாது, பாடானா வரும், போடானா போவோம். மாடு தொலைஞ்சப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் பார்த்தாங்கன்னா எங்களை பார்த்தாலே நிக்கவே இல்லை. அம்மா போய் வாடா அப்படின்னு கூப்பிட்டோன்னே வாடா பெரியவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே பக்கத்துல வந்துருச்சுங்கன்னா பிடிச்சு வந்துருச்சு. அதுல இருந்து இல்லம்மா இந்த மாதிரி கேக்குறாங்க கொடுத்துடலாமா, கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்லைனாலும் ஒரு வார்த்தை கேட்பாங்கண்ணா. என்னம்மா கொடுத்துடலாமா அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியவே முடியாது. என்ன ஆனாலும் சரி நம்ம மாடு நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா தம்பியோட மாடுங்கண்ணா, மகேந்திரன் சொல்லிட்டு தம்பிங்கண்ணா. தம்பியோட மாடுங்கன்னா நிறைய வாடி போயிருக்கு. மாட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா முத்துங்கண்ணா. சரிங்க. ரொம்ப செல்ல பிள்ளைன்னு வச்சுங்களேன். ரொம்ப அழகா நைட்டா நல்லா ஸ்டைலா ஜம்ப்ல நல்லா வருவாப்புலங்கண்ணா. 4 வீதி போயிருக்குண்ணா. 4 வீதியில போன வருஷம் 2024 நிலவரப்படியில் அவுதுண்ணா. நல்லா சிறப்பா ஜம்ப்ல 2 பக்கம் நல்லா கட்டையா கட்டி நல்லா ஜம்ப்ல வச்சுங்கண்ணா. நல்லா வருங்கண்ணா. வந்து பாத்தீங்கன்னா தம்பியோட மாடு தாங்கண்ணா. சரிங்க. சின்ன கண்ணுல இருந்து வாங்கி ஆசைப்பட்டு வளர்த்துட்டு இருந்தாரு. இப்பதான் 6 பல்லு வச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த காலத்துக்கும் போகல. லோக்கல்ல பொங்கல்ல விடுறதோட இருக்கு. இந்த வருஷம் 2025 ஃபர்ஸ்ட் டார்கெட் இவர்தான். ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்கும். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு. அப்படியே பச்சை புள்ள. ஆமா, ரொம்ப அமைதியான மாடு. சரிங்கண்ணா. இது வந்து நம்ம மாடு தாங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல்ல விட்டதோட சரிங்கண்ணா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2025 அவங்க அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவரு எப்படியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல மட்டும் தான் அடம் பண்ணுவாரு. வெளியில போனாருன்னா நம்ம கிட்ட ரொம்ப சரண்டர், ரொம்ப அமைதியா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு வச்சுங்களேன். அந்த கண்டிஷன்ல இருக்காரு. இவர் வந்து இந்த வருஷம் அவுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்கண்ணா. தம்பியோட மாடுங்கண்ணா. சரிண்ணா. தம்பி வந்து ரொம்ப ஜல்லிக்கட்டு பிரியர், ரொம்ப ஜல்லிக்கட்டு ஆர்வலர்லயே ரொம்ப ஆர்வலர் அப்படின்னா தம்பி வந்து ரொம்ப ஆர்வம். மாட்டை பத்தி அவரே சொல்லுவாரு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. உங்க பேர் சொல்லுங்க. அண்ணா அரவிந்த்ங்கண்ணா பேரு. இது வந்து நம்ம ரொம்ப ரேர் பிரீட் எடுத்துட்டு வந்தது. வெயிட் பண்ணி எடுத்தது. இந்த கண்ணு என்ன பிரீட்னா? புலிசார.
ரேர். இது நாங்க கண்ணுல எடுத்துட்டு வந்தோம். ம். கண்ணுல எடுத்துட்டு வந்து திருச்சியில இருந்து எடுத்துட்டு வந்தோம். ம். எடுத்துட்டு வந்து இப்போ ஒரு வாடி அவுத்துட்டோம். ஒரு வாடி அவுத்து வாடியில் நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்க. அடுத்த வாடி இப்போ 25க்கு அவுக்கிறது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆ. தெளிவா பண்ணுன்றது ஒரு இது. இது எத்தனை பல்லு ஆகுது? ஆனா இப்பதான் 6 பல்லு ஆயிருக்கு. ஆனா நம்ம இங்க நிலவரப்பட்டி நாங்க அவுத்தது, நிலவரப்பட்டி அவுத்தோம். சரிங்க. நல்லா கட்டையில கொம்பு வச்சு நல்லா வந்துச்சு. ஆ. இந்த வருஷம் அவுத்தாலும் இன்னும் நல்லா பண்ணுன்ற எங்களுடைய இது. சரிங்கண்ணா. இந்த டைம் 6 பல்லு மாடு தெளிவா இருக்கு. சரிங்கண்ணா. எங்களுடைய கெஸிங் வந்து எங்க கிங்மேக்கர் டீமுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாண்ணா. நல்ல பேர் எடுத்து கொடுக்கும், நல்லா பண்ணும். சரி, இதுக்கு ஏதாவது பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆனா ஐயனார் தான் அவுக்குறோம். இப்ப நீங்க ஒவ்வொரு காலையை பத்தி நம்ம சரிங்க. குரூப்ல தகவல் சொல்லிட்டுறீங்க. இந்த காலையை பத்தி தகவல் இப்போ இது சொல்லுங்க. வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பியோட மாடுங்கண்ணா. பேரு பபுலுங்கண்ணா. ம். இது உப்பளஞ்சேரி பிரீடு. கண்ணுல இருந்து தம்பி வளர்த்துட்டு இருக்காப்ல. சரி. அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிங்கன்னா நம்ம எதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவுத்த மாடு வாங்குறதுல நம்ம தான் வாங்கி எடுத்து ரெடி பண்ணி தான் வைக்கிறோம். ம். இது வரைக்கும் 4 வாடி வச்சிருக்கோம். ம். 4 வாடியிலுமே வந்து பாத்தீங்கன்னா ம். ஜம்ப்ல தாறுமாறா வருவாரு. ம். அப்படியே நல்ல பூவெல்லாம் செதறிட்டு முன்னங்கால அடிச்சுட்டு வருவாரு. அப்படியே ஆப்போசிட்டுங்கண்ணா. கலெக்ஷன் வாங்கிட்டு போயிட்டா ம். தம்பி அப்படியே நீவி கொடுத்து கைத்த பிடிச்சாருன்னா ம். அப்படியே மூக்கு கொடுப்பாப்ல, அப்படியே பிடிச்சி கட்டிட்டு வந்துரும். ஆ. எங்களுக்கு அவுக்குறதான் கஷ்டம், பிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஈஸியா பிடிச்சிடலாம். ஈஸியா பிடிச்சிடலாம். அண்ணா போய் கிட்ட நேரம் நின்றுடும். அப்படியே போயிட்டு நெல்றா அப்படின்னு சொன்னா நின்றுவாரு. அப்படியே பிடிச்சி அப்படியே கயிறு போட்டு கொண்டு வந்துருங்கண்ணா. 4 வாடி அவுத்துருக்காங்கண்ணா. சரிண்ணா. ஒளிபுரத்துல வந்து நம்ம சேலம் மாவட்டம் ஒளிபுரத்துல வந்து ம். நல்ல அட்டகாசமா வந்ததுங்க. வந்துருண்ணா. அடுத்த மாடு பார்க்கலாம். பார்க்கலாம்ண்ணா. பார்க்கலாம். ஓகே. ஆனா நம்ம தொடர்ந்து நம்ம காளைகளை பத்தி சரிங்கண்ணா. பார்த்துட்டு வரோண்ணே. தகவல் ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா. இந்த காளையை பத்தி சில தகவல் சொல்லுங்கண்ணே. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பியோட மாடுங்கண்ணா. பேரு சந்தோஷங்கண்ணா. ம். நல்லா மாடு பிடிப்பாரு. மாடு பிடிக்கிறாரு. நிறைய ஊர்ல நல்லா மாடு பிடிச்சிருக்காரு. சரிண்ணா. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு மாடு பிடிப்போம். ம். போனோம் அப்படின்னா நல்லா ஜாலியா மாடு பிடிப்போம்னா தம்பி வந்து மாடு வளர்த்துட்டு இருக்காரு. ம். மாட்டோட பேர் வந்து அரசங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வரைக்கும் 2 வாடி வச்சிருக்கேன். இது நல்லா ஜம்ப்ல தான் வரும். ஜம்ப்ல வந்து ஸ்டெப் போட்டு போகும். ம். அப்படியே ஊனிட்டு அப்படியே அந்த இடத்துல ஒரு டான்ஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஆமா. அப்படியே ஊனிட்டு நல்லா அடிச்சு போட்டு நல்லா நீட்டா போங்கண்ணா. சரிண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில எடுத்த மாடுங்கண்ணா. ம். திருச்சியில வந்து செங்குறிச்சி பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து எடுத்தாங்கன்னா ம். அவங்க வந்து ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருந்தாங்க. ம். திரும்ப ஃபர்ஸ்ட் கேக்குறப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரும்ப போயிட்டு கேட்டோம்னா கொடுத்தாங்கன்னா ம். எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட வந்து 2 வாடி எடுத்துட்டு வந்து 1 வருஷம் ஆகுது. 2 வாடி அவுத்துருக்காங்கன்னா ம். இந்த வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஆகுறதுக்கு. ம். இதுக்கு முன்னாடி தம்பி வேற ஒரு மாடு ஒண்ணு வச்சிருந்தாரு. ம். அது வந்து ராசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு விளையாட்டு மாடுங்கண்ணா. அது ம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தென்னலூர் பக்கத்துல ம். ஜெயந்த்ன்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட கொடுத்துருக்கோம். அங்க போய் நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குதுங்கண்ணா. அண்ணன் கிட்ட வாங்கிட்டு வந்தோம் நல்லா விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல நேரம் வாங்கி கொடுக்குது. சரிண்ணா. இந்த காலையும் இப்போ உங்க குரூப்ல வந்து ஆமா சிறந்த மாடுங்கண்ணா. இந்த வருஷம் வந்து பெருசா எதிர்பார்த்திருக்காங்கண்ணா. இப்போ வர ஜல்லிக்கட்டுல எங்க வந்தாலும் கண்டிப்பா கொண்டு போய் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிண்ணா. தம்பி ஒரு மாடு பிடிக்கிறார். ஆமா மாடு வளர்க்குறாரு. மாடு வளர்க்குறாரு. அவர் ஃபர்ஸ்ட் மாடு தானே பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்பதான் மாடு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சரிண்ணா. மாடு பிடிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் மேலேயே வந்து இருக்கிறதுல இன்னொரு கொஞ்சம் பெருமையா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மாடு இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரிண்ணா. நிறைய ஊர்ல வந்து நல்ல மாடு பிடிச்சிருக்காரு. சரிண்ணா. வந்து தம்பியோட மாடுங்கண்ணா. தம்பி தினேஷ் வந்து தம்பி சொல்லுவாருண்ணா. அண்ணா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தினேஷ்குமாருங்கண்ணா. சரிங்கண்ணா. எங்கள் அப்பா பேர் பாபு. பனைமடல் தாண்டானூரில் நம்ம இருக்காங்க. சரிங்கண்ணா. மாடு இப்போதான் ஒரு 2.5 வருஷம் ஆச்சுங்கண்ணா. வாங்கி கண்ணுக்குட்டியாக போய் வாங்கிட்டு வந்தேன். இதில் என்ன வரும்னா நான் வாங்குற வரைக்குமே நான் இல்லை. எனக்கு பதிலாக 2 ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு தான் போனாங்க. நம்ம பசங்க தான் அரேந்து. இப்போ அந்த புலிசாரை பார்த்தீங்களா, ஆமாங்க. அவருது மகேந்திரா. அந்த ரெண்டு மாடு பார்த்தீங்களா, ஆமாங்க. அவங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லாமல், என்கிட்ட காசு இல்லை, மொத்தமே என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குது, செலவுக்கு வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்குறேன். மேலே 5000 அவங்களும் இங்கே ரெடி பண்ணி 2 பேரும் மாட்டை எனக்கு வாங்கிட்டு வந்து விடியால் 2 மணிக்கு வந்து போன போடுறாங்க. வந்து இந்த இடத்துல கட்டி விட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது மாடு வாங்கிட்டு வந்து இஷ்டத்துக்காகவே எங்கள் அப்பா எனக்காகவே ஒரு 2.5 வருஷம் ஆச்சுங்கண்ணா. வளர்த்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ரொம்ப கோவக்காரரு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா அம்மா 3 பேர்த்துக்கு அடங்கும். அப்படி கிங் மேக்கர் குரூப்புக்கு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறது இதுவும் அந்த புலிசாரம் மட்டும்தான். இது நல்லா பண்ணுவான்ற எனக்கு ரொம்ப நம்பிக்கை. 100% நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்காண்டியே இப்போ விற்கிறேன்னு இருக்காரு எங்க அப்பா. அது மாடு என்ன ஆனாலும் சரி என் கட்டுத்தரல் தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு பாசம் இது மேல வச்சிருக்கேங்க. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பியோட மாடுங்கண்ணா. தம்பி வந்து வெளியில இருக்காப்ல. தம்பி சொல்லுவாரு மாட்டை பத்தி. தம்பி வணக்கம். வணக்கண்ணா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லோகேஸ்வரண்ணா. அந்த காலை பத்தி சில தகவல் சொல்லுங்க. பண்டோட மாடுண்ணா. மாடு பேர் கருப்பண்ணா. ஒரு வருஷம் வந்து சிங்கப்பூர்ல அவுத்துருக்கண்ணா. அவுத்து நல்ல ரிசல்ட் வந்திருக்குண்ணா. லோக்கல்ல அவுத்து வந்து சுத்து போட்டிருக்கு. பொங்கல்லையும் அவுத்து சுத்து போட்டிருக்கு. நம்ம குரூப்லயே ஒரு சுத்தமானா சொல்லலாம்ண்ணா. 2025 வந்து ரெடியா இருக்கு கலங்கான்றதுக்கு. உங்க நண்பர் பேர் சொல்லுங்க. பேர் சிவானா. சிவமாடு. சரி. அவரு இங்க ஆளக்கணும். அவரு வேலைக்கு போயிட்டாருண்ணா. சரி. பாத்துக்கோங்களா, அதனால நம்ம பாத்துட்டு இருக்கோம். பண்டோட மாடுங்கனால. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனோட காலங்கண்ணா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்க பேர் சொல்லுங்கண்ணா. பெரிய தம்பி ஆண்டானூர்.
சரிண்ணா இந்த காளையை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. இது இப்பதான் பசங்க ஆசைப்பட்டாலும் சின்ன கண்ணுட்டியா வாங்கி வளர்த்துட்டு இருக்கிறாங்க சரிங்கண்ணா. 2 வருஷமா. இப்போ இந்த காளைக்கு எத்தனை பல்லு ஆகுது? 4 பல்லு ஆகுது. சரிண்ணா. இது வாடியில இப்ப இது அடைச்சிருக்கீங்களா? அடிக்கலைங்க. டீம்ல தாங்கண்ணா இருக்கு. மாட்டுக்கார தம்பி பேர் ராகுல். அவர் கொஞ்சம் வெளியில வேலையில இருக்காரு. இன்னைக்கு தான் வந்துட்டு இருக்காரு. ஈவினிங் வந்துருவாரு. மாட்டு பேரு இல்லைங்கண்ணா. சரிங்க. எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்பதான் 2 பல்லு வச்சிருக்கு. இந்த வருஷம் நல்லா ரெடி பண்ணி அடுத்த வருஷம் வந்து நல்லா நீட்டா ஆக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கோம். அடுத்த காலை பார்க்கலாம். தொடர்ந்து வந்து நம்ம ஒவ்வொரு காலையும் நம்ம குரூப்ல பாத்துட்டு வரோம். சரிங்கண்ணா. தகவலும் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த காலையை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பேர் மறையலகண்ணா. அண்ணனோட மாடுதான். அண்ணன் வந்து கண்ணுல இருந்து புடிச்சு வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு அப்போ அவுத்தம் நல்லா விளையாண்டுச்சு. இந்த வருஷம் நல்லா விளையாடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல மாட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. சரி. இது நம்ம குரூப்ல உள்ள மாடு. நம்ம டீம் மாடுங்கண்ணா. இதுவும் மாட்டு இதுவும் வந்து கிங் மேக்கர் பேர்ல தான் வைப்போம். நம்ம டீம் மாடு தாங்க. சரிண்ணா. இது வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரிங்கண்ணா. நம்ம தொடர்ந்து அடுத்த காலையை பார்க்கலாமாண்ணே? கண்டிப்பா பார்க்கலாம். சரி. பாத்தீங்கன்னா நம்ம தம்பியோட மாடுங்கண்ணா. தம்பி பேரு கோகுல். மாட்டு பேர் சைக்கோங்கண்ணா. இப்ப எப்ப அமைதியா இருப்பாரு எப்ப ஆக்ரோஷமா வரும்னு தெரியாதுங்கண்ணா. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கட்டை அவுத்துருக்கோம். 1ல விளையாண்டுச்சு. அவனியாபுரத்துல அவுத்தோம் நிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். போக்குல போயிடுச்சு. நிலவரம்பட்டியில அவுத்துருக்கோம். நல்லா ஸ்டைலா போவாப்ல. நல்லா தலை தூக்கி கொம்படிச்சு ஆளுக்கு நல்ல மரியாதை கொடுத்து போவாப்ல. நல்ல தரமான மாடு. இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கும். ஒரு நம்பிக்கையா வச்சிருக்கோம். நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மாட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாடு வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட பேரு ஜெமினிங்கா. தம்பி தான் வாங்கியிருக்காப்ல. ஸ்கூல் தான் போயிட்டு இருக்காரு. ஆனா ஜல்லிக்கட்டு மேல இருக்க ஆர்வத்துல ஆசைப்பட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாப்ல. தம்பி அவங்க காலேஜ் போனோம். 2 பேரும் ஆசைப்பட்டு தம்பி பிஏ படிக்கிறான். ஆசைப்பட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால வாங்கி கொடுத்துருக்கோம். நல்லா மெயின்டைன் பண்ணி பாத்துட்டு இருக்கானுங்க. லோக்கல்ல பழக்காடி ஒண்ணு கொடுத்தோம். லோக்கல்ல கோயில் திருவிழாவில் அவுத்தோம். நல்லா பெர்ஃபார்மன்ஸ். இறக்கி நடத்தி பிடிச்சிட்டு போக முடியல. வண்டியிலே கொண்டுட்டு போய் வண்டியில இருந்து அப்படியே இறக்கி விட்டோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவாடியில அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் 6 பல்லு வச்சிருக்கு. பெரியவாடியில அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கும். டீம்ல இருக்கிறதுல கடைக்குட்டி சிங்கம் இருந்தாங்கன்னா இதுதான் லாஸ்ட் மாடுன்னு வச்சுங்களேன். இதை பத்தி வந்திருக்கோம்னா தம்பி தான் வாங்கிட்டு வந்திருக்காப்ல. தம்பிகிட்ட கேளுங்க. தம்பி சொல்லுவோம். ப்ரோ வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. என் பேர் கேசவன் தான். சரி. அப்பா பேர் ராஜேந்திரன். அது நம்ம கூட பிறந்த அண்ணனா. எல்லாருமே ஒண்ணுதானே நம்மளுக்கு எல்லாம். சரிங்க. மாடு வந்துண்ணா நம்மளுக்கு மங்களம்புரம் ஊருக்கு சந்திரன் பிரதர்ஸ் ஹரியன்னு நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாருலாம். அண்ணன் மூலியமா நம்மள்ட்ட வந்துச்சு நம்ம மாடு. சிவகங்கையில இருந்து எடுத்துட்டு வந்தோம் மாடு. இது வாடி அடைச்சிருக்கீங்களா? இல்ல நான் இப்பதான் 2 பல்லு பட்டுருக்கேண்ணா. இந்த பொங்கலுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. இப்ப வந்து நம்ம குரூப் வளர்த்து விட்டதே சஞ்சயும் கௌதம் தானா. எங்களுக்கு கிங் மேக்கர் அபிஷியல்னு ஒரு குரூப் இருக்குண்ணா. இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் இருக்குண்ணா. இவங்க தான் அதுக்கு 2 பேர் அட்மின் தான். எங்களுக்கு இந்த லெவல்ல கொண்டு வந்ததே இவங்க 2 பேர் தானே. எங்க வந்திருந்தோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாண்டனூர் கிங் மேக்கர் பாய்ஸ் நீங்க சந்திச்சோம். அவங்கள பத்தியும் அவங்க ஊரை பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய காளைகளை பத்தி நிறைய தகவல் வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க கட்டுத்தறி கூப்பிட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்க தகவல் வந்து என்னோட ஷேர் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் ரொம்ப தூரத்துல இருந்து எங்களுக்கு வந்ததுனால எங்க பசங்க சார்பா நாங்களும் நன்றி சொல்லிக்கிறேங்க. சரி. உங்க அனைவருக்கும் என்னோட பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். சரி. நம்ம இப்ப எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடலாமாண்ணே? பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.